ஹாய் கேமர்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம மைன்கிராஃப்ட் ரெலம் சர்வைவல் சீரீஸ் பார்ட் 8 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்டிருக்க 7 பார்ட்டையும் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு எனக்கே தெரில. 2 விதரை ஸ்பான் பண்ணி அட்டடயத்தில் அடிக்கலான் இருந்தேன். ஆனால் நான் ஒரு விதரை ஸ்பான் பண்ணுறது கூட நான் ஸ்கல் எடுக்க போகலை. காரணம் நெட்டு ஒழுங்காக கிடைக்கல, அதனால நான் ஃபோர்ட்ரஸ்க்கே போகலை. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன பண்ணேன்னு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ஆனில் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் அடுத்த வீடியோ போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வளவலன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, நான் ட்ரைடன்ட்டுக்கு மெண்டிங் வாங்கினதுக்கப்புறம் இந்த மெண்டிங் வில்லேஜை ரீஸ்டாக்கே பண்ண மாட்டேன். இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்கள், இல்லை என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இன்றைக்கி ஃபஸ்ட்டு வேலையாக என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம நெதரைட் ஸ்வாலில் ஃபயர் ரெஸ்பெக்ட் போட போகிறோம். எதனாலனா, இதை இத்தனை நாள் போடாமல் வச்சுருந்தேன். எமரால்டு இல்லை, அது இல்லை, எக்ஸ்பி இல்லைன்னு ஓட்டிக்கிட்டே கிடந்தேன். ஆனால் இதுக்கப்புறம் சோறுக்கு பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு. சோறு கலெக்ட் பண்ண முடியாமல் சோறுக்கு கடையில் போய் வாங்குற நிலைமை ஆகிப்போச்சு. அந்த கடையில் வேறு கடன் வச்சுருக்கேன், இன்னும் கொடுக்கல, போய் கொடுக்கணும். இப்போ ஸ்வாடுக்கு தூக்கி ஃபயர் ரெஸ்பெக்டை போட்டுரும். இதுக்கப்புறம் அடிக்கிற கறியெல்லாம் நம்மளுக்கு கூடவே கிடச்சிரும், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸ்வாடுக்கு நேம் மாற்ற முடியுங்க. அதான் இப்போ ஸ்வாடுக்கு நேம் மாற்றி எவ்வளோ எக்ஸ்பின்னு பார்த்தேன், 32 எக்ஸ்பி கேட்குறானுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்வாடுக்கு ஒரு நேமை யோசிச்சுட்டு அந்த நேமையும் இந்த ஸ்வாடுக்கு வச்சுருவோம். அதை வச்சு தான் நம்ம விதரை 1v2 பண்ண போகிறோம். அடுத்த பாட்டில் எப்படியா கண்டிப்பாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி விதரை கண்டிப்பாக நான் ஃபைட் பண்ணிடுவேன். இந்த வீடியோவை அப்லோட் பண்ணிவிட்டு நான் கேமுக்குள்ளே போயிட்டு ஃபோட்டோஸ்க்கு போய் ஸ்கல் எடுக்க ஆரம்பிச்சிருவேன். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் விதரை 1v2 பண்ணுறேன். அப்புறம் என்னோடய ஆக்ஸ்லேயுமே ஷார்ப்னஸ் 3 தான் போட்டிருந்தேன், ஷார்ப்னஸ் 5 போடலை. இப்போ ஷார்ப்னஸ் 5 ஒன்று வாங்கி ஆக்ஸ்லேயும் போட்டுருவோம்னு சொல்லி போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, ஆடு வளர்க்க போகிறோம். எதுக்குன்னா, அதோடய ஊலை கலெக்ட் பண்ணுறதுக்கு தான். இப்போதைக்கு அதுக்கெலாம் ஒரு ஃபென்ஸ் கேட் வச்சு அதை லாக் பண்ணி வச்சுருவோன்னு பார்த்துட்ருக்கேன். ஆனால் நெட்டு கிடைக்காதனால அங்கே பாருங்க, நான் எப்படி பிரிட்ஜ் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன். நெதரில் லாவாலெலாம் ஃபோட்டோஸுக்கெல்லாம் பிரிட்ஜ் பண்ணிட்டு இருந்தேன் உட்காந்து, ஸ்பீட் பிரிட்ஜிங். இங்கே என்னால் நார்மலாக பிளாக் ப்ளேஸ் பண்ண முடியல, ஃபென்ஸ் கேட்டு ப்ளேஸ் பண்ண முடியல. இதனால தான் கைஸ் நான் விதர் ஃபைட்டுக்கே போகல. விதர் ஃபைட்டுக்கெலாம் இந்த நெட்டை வச்சுக்கிட்டு போயிட்டு இருந்தேன்னா விதர் என்னை தூக்கி வச்சு மிச்சிருந்துருப்பேன், சிங்கிள் விதர். இதில் டபுள் விதர்லாம் பாடி தாங்காது. ஓகே வாங்க, ஃபென்ஸ் கேட்டை முடிச்சுட்டு ஆட்டை கூப்பிட்டு வந்து உள்ளே விடுவோம். 4 ஆடு கிட்டத்தட்ட கூப்பிட்டு வந்திருக்கேன். அப்புறம் ஒரு ஆடு நம்ம போட்டில் இருக்குது, அதுவுமே அப்பப்போ சாப்பிட்டு தரும். இந்த 4 ஆடுமே சீக்கிரம் ஊல் கொடுத்துரும். நீங்கள் ஆடு வந்து கிராஸை சாப்பிட்ருச்சுன்னா உடனே அது ஊல் தடுத்துடும், நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். நான் ஷேர் பண்ணி தான் எடுக்க போகிறேன். டைம் இருக்கும்போது அப்படியே இந்த ஆடை ப்ரீடும் பண்ணி வச்சுருவோம். அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபென்ஸ் கேட் வச்சுருங்க, ஃபென்ஸை வச்சுருங்க. உங்களால் அந்த கேப்புக்குள்ளே பூந்து போக முடியும். கேட்டு வைக்கணும்னே அவசியம் இல்லை, எந்த மாப்புமே அதுக்குள்ளே பூந்து வர முடியாது, நம்மளால் மட்டும்தான் அதில் போக முடியும். அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, ப்ரீடர் பக்கத்தில் ஒரு ஏரியா டேட்டை வச்சு கட்டி அதில் ஃபார்ம் பண்ண போகிறேன். எதுக்குன்னா, அங்கே வில்லேஜர் வந்து கம்போஸ்டரு அவங்கெல்லாம் வைக்க போகிறேன். அவங்கள வந்து டெவலப் பண்ணுறதுக்கு கேரட்டு வீட்டெல்லாம் கேட்பானுங்க. அதை அப்படியே இங்கேயே விளைய வச்சு அப்படியே அவங்ககிட்ட ட்ரேட் பண்ணிடுவோம். அவங்க வளர்கிறதுக்கும் இந்த மாதிரி ஆச்சு, அப்படியே இவங்களுக்கு இந்த கேரட்டை வளர்ந்த மாதிரி ஆச்சு. அங்கே பாருங்கள் எத்தனை பிளாக்கு போட்டேன், ஏதாவது விழுந்துச்சா? அருமையான நெட்டு, ஜியோ வாழ்க. இவங்க வரு என்னென்னமோ பண்ணிக்கிருக்கேன், மெண்டல் ஆயிடுச்சு கைஸ். ஃபுல் டார்ச்சர் தான். எவ்வளோ ஜாலியாக இருந்தேன் தெரியுமா? சர்வர் மெம்பர்ஸ்லாம் பிரிட்ஜிங் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஸ்லோ பிரிட்ஜிங்லாம் பண்ணிட்டுருப்பாங்க. நான் மட்டும் அவங்க கண்ணு முன்னாடியே ஸ்ப்ரிண்ட் பிரிட்ஜிங், ஜம்ப் பிரிட்ஜிங்லாம் பண்ணிட்டுருப்பேன். அவங்களாம் எவ்வளோ எரிச்சலாக இருந்திருப்பாங்கன்னு இப்போ தெரியுது. இப்போ என்னால் ஒழுங்காக பிளாக்கே ப்ளேஸ் பண்ண முடியல, இப்போ தெரியுது அவங்களோட கஷ்டம். அப்படியே பேசிக்கிட்டேவும் எல்லா ஃபார்மையும் ஓரளவுக்கு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இன்னொரு 2 விஷயத்த ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்குது. சுகர் கேனும் கேரட் மட்டும் இருக்குது. சுகர் கேன் எதுக்குன்னா, கார்ட்டோகிராஃபர் வைக்க போகிறேன். கார்ட்டோகிராஃபருக்கு பேப்பர் செல் பண்ணுறதுக்கு எனக்கு சுகர் கேன் ஃபார்ம் தேவைப்படும். அப்படியே சுகர் கேனுக்கு ஒரு இடத்த கட்டி அதில் சுகர் கேனையும் நட்டு வச்சாச்சு. வளரும்போது அப்படியே வளர்ந்து வரட்டும், அந்த அளவுக்கு போதும், ரொம்ப தேவைப்படாது. பார்த்தீங்களா, சுகர் கேன் கூட ப்ளேஸ் பண்ண முடியல, அந்தளவுக்கு நெட்டு மோசமாக இருக்குது. கைஸ், உள்ளே வந்து கேரட் எடுக்கலான்னு வந்தால் இவங்க 2 பேர் ஏதோ கம்போஸ்டுக்குள்ளே மாட்டிகிட்டு உட்காந்துருக்காங்க. கம்போஸ்டுக்குள்ளே என்னடா பண்ணுறீங்க? குட்டியாக இருக்கும்போது கம்போஸ்டுக்குள்ளே போயிட்டாங்க, வளர்ந்து அப்படியே கம்போஸ்டுக்குள்ளே மாட்டிட்டாங்க. எப்படி நான் நடுவில் இல்லைன்னா 2 பேரும் என்னவே பார்க்குறாங்க பாருங்க. அவங்க குட்டியை பார்த்தீங்களா கைஸ்? அவனுங்க 2 பேர் இந்த வில்லேஜரு, குட்டி வேறு வில்லேஜரு. இல்லை எனக்கு புரியலை, உங்களுக்கு எதாவது புரிஞ்சால் நீங்களே சொல்லுங்கள். நான் இதை பற்றி சொல்ல விரும்பலை. நல்லா பிரெட்டு தின்னுங்கடா.
கைஸ் என்னன்னு தெரில, மறுபடியும் கம்போஸ்ட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டா. டே கம்போஸ்ட்டுக்குள்ளே எதுவும் இருக்காடா, நீ மட்டும் உள்ளே போய் உட்காந்துக்கிற. கம்போஸ்ட்டுக்குள்ளே ஏதோ பூனைக்குட்டி எட்டி பார்க்குது கைஸ், பூனைக்குட்டியை வளர்க்குறான் போல். இவன் வீட்டுக்கு எமரால்டு செல் பண்ணுறான், இவன் கேரட்டுக்கு எமரால்டு செல் பண்ணுறான். 2 பேருமே எமரால்டு கொடுத்தா ஆப்பிள் தரானுங்க. இப்போ நான் கேரட் எடுத்துகிட்டு போய் கொடுத்து எமரால்டு வாங்கி எமரால்டு ஆப்பிளாக மாற்றிக்கலாம், அவ்வளோதான். உங்களுக்கு வந்து மூட்டை பூச்சி கொல்லும் மிஷின் மாதிரி கேரட்டு வளர்க்குற ஒரு மிஷினு. என்னென்னா ஃபார்ச்சூனை வச்சு நீங்கள் கேரட்டை மைன் பண்ணிங்கன்னா ஒரு கேரட்டு எனக்கு 7 கேரட்டாக மாறி இருக்குது. இது ரேண்டமாக தான் மாறும், அது எப்படி மாறும்னு தெரியாது. இங்கே இப்போ எல்லாத்தையுமே கேரட்டாக வச்சு மைன் பண்ணுறேன் பாருங்கள், எவ்வளோ கேரட்டு கிடைக்குதுன்னு. இந்த சத்தமே ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருக்குது கைஸ், அப்படியே கிடுன்னு மைன் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா வில்லேஜில் கடத்த போகிறோம். எதுக்குன்னா இவனை வச்சு தான் இப்போ ஒரு மினி ரைடு ஃபார்ம் வண்டியில் ரெடி. என்ன பண்ண போகிறேன்னா இவனை கூப்பிட்டு போயிட்டு ஒரு இடத்துல வைக்க போகிறேன், அவனை வச்சு அப்படியே ரைடு பண்ண போகிறேன், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் கிடையாது. வில்லேஜில் பண்ணோம்னா இவனு கூட சேர்ந்து நிறையா வில்லேஜரும் அடி வாங்குற மாதிரி ஆயிரும். எவனையாவது காப்பாற்றாமல் வச்சுருந்தோம்னா அவன் செத்து போயிடுவான். இதுனா இவன் ஒருத்தரை மட்டும் கூப்பிட்டு போயிட்டு தனியாக வச்சா நம்ம ஃபைட் பண்ணிக்க வேண்டியதான். ஓரளவுக்கு ஃப்ளாட்டான ஏரியாவில் பண்ணலாம், இல்லை தண்ணி இருக்க ஏரியாவில் பண்ணலாம். இங்கே பாருங்க, ஒரு குட்டி சாமி துரத்திக்கிட்டே வரேன் பாருங்க. அங்கே இவனை எப்படியா காப்பாற்றி கூப்பிட்டு போகணும். தண்ணியில் போயிட்டோம்னா பிரச்சனை இல்லை, அவனால் தண்ணியில் வர முடியாது. என்ன ஓட்ட ஓடுறான் குட்டி சாம்பி தான். நான் ஓடுற வேகம் போட்டை விட வேகமாக ஓடி வந்துட்டுருக்கேன் அவன். வில்லேஜரை கூப்பிட்டு வந்து ஒரு செட்டப் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 3 பிளாக் டிக் பண்ணிட்டு அதில் இந்த ஸ்மித்திங் டேபிளை வச்சிடணும். வச்சிட்டோம்னா அவனே வந்து பகலானதுக்கப்புறம் ஜாப் எடுக்கிறேன்னு சொல்லி இதுக்குள்ளே வந்து விழுந்துருவேன். இதே செட்டப்பை தான் நான் என்னோடய புதுசாக கட்ட போகிற ட்ரேடிங் ஆன்லைன் பண்ண போகிறேன். அதுக்கு இன்னும் வில்லேஜரை ப்ரீட் பண்ணி முடிக்கல. எல்லாரையும் முடிச்சுட்டு அவங்க ஜாபை லாக் பண்ணக்கப்புறம் அவங்களோட ஒர்க் ஸ்டேஷனுக்கு போயிட்டு தானாக ட்ராப் ஆகிக்குவாங்க, ஜாம்பிக்கிட்டையும் அடி வாங்குற மாதிரி செட்டப் ஆகிக்குவாங்க. ஃபஸ்ட்டு வேலையாக இவன் என்ன பண்ணணும்னா தூக்கி வீடியோ வச்சிடணும். வீடியோ வச்சிட்டோம்னா அவனாக அந்த ஒர்க் ஸ்டேஷனுக்கு போகிறேன்ற பேரில் உள்ளே போயிட்டு அந்த பொந்துக்குள்ளே மாட்டிக்குவான். ஃபஸ்ட்டு வாங்க தூங்கிடுவோம். விடிஞ்சிருச்சு, உள்ளே போடா தம்பி, ஒர்க் ஸ்டேஷன் போய் வேலை பாரு. எங்கடா கோச்சிட்டு கிளம்புற, ஒர்க் ஸ்டேஷன் வேணாமா, பாதை போட்டிருக்கேன்டா. ரைட்டு விடுங்க, ஒரு தடவை உடச்சிட்டு வைப்போம். உடச்சிட்டு வச்சிங்கன்னா அவன் அந்த ஒர்க் ஸ்டேஷனுக்கு வந்து தான் ஆகணும். இதுக்கு பேர் வந்து பாத் ஃபைண்டிங். அதாவது அந்த பிளாக்குக்கு எந்த வழியில் போக முடியுமோ அந்த வழி வரைக்கும் போயிடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு தன்னை தானே ட்ராப் பண்ண மாட்டானுங்க, லாவால் விழுக மாட்டானுங்க. இந்த பார்த்தீங்களா கடைசி பிளாக் போக மாட்டேன், அவ்வளோதான். இந்த மாதிரி தள்ளி விட்டு மூடி விட்டுருந்தோம். என்ன தம்பி மாட்டிக்கிட்டியா, அவர் பார்க்குற பார்வையை பாருங்கள். வாங்க அப்படியே மூடி விட்டு போயிடும், இவன் பார்க்குறதே சரியில்லை. ரைடை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் ரவுண்டு வரப்போகிறானுங்க. ஃபஸ்ட் ரவுண்டு அந்த வில்லேஜர்ஸ் தான் வருவானுங்க. எங்கே அவனுங்க இந்த இருக்காங்க வருங்க, 4 பேர் வந்திருக்காங்க. அப்படியே பவுலே அடிப்போம் போடு. ஆஹா, இந்த நெட்வொர்க்கை வச்சுட்டு நான் பப்பு பண்ண மாதிரி தான். அங்கே வருங்க, அடித்து எவ்வளோ நேரம் கழிச்சு அடி விழுகுன்னு. இப்படிலாம் வச்சுக்கிட்டு நான் விதர் ஃபைட்டாக எங்கிட்ட போய் பண்ணுறது. நான் விதர் ஸ்கெலிட்டன்ட்டே சேர்த்து போயிருப்பேன். இதில் விதர்கிட்டலாம் வாய்ப்பே இல்லை உயிரோடு இருக்க. ஒரு படம் நீல அடிக்கிறான் பாருங்க. இப்போ பார்த்தாலும் முதுகில் தாக்கிறதே வேலையாக வச்சுருக்கீங்க. மைன்கிராஃப்ட் மாப்புக்கு இதே வேலை. முன்னாடி தாக்கிறத விட முதுகில் தாக்கிறது தான் அதிகம். இந்த இருக்கேன் கடைசி ஆள், செத்து போடா. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிச்சு. செகண்ட் ரவுண்ட் எங்கே இருக்கானுங்க? டேய் யாரா நீங்களா? டேய் ஏன்டா அப்படி கரெக்டாக எங்கே நிற்கிறேன்னு அங்கேயே ஸ்பானாகிறானுங்க. நல்லா விரட்டிட்டு வராங்க இங்கேருந்து. கரெக்டாக மூஞ்சிக்கிட்ட அது ஸ்பானானா இப்படி தான் விரட்டுவானுங்க. ஜானி வந்திருக்காப்புல, ஜானி எஸ் பாப்பா. ஓடு நல்லா இருக்குது, லேகில் ஓடி தொலை எப்படியாவது. அவ்வளோதான், இதுதான் பிவிபி பவு டெக்னிக். திரும்பி பார்த்து பவு விட்டுக்கிட்டே ஓடணும். இப்படி பிவிபியில் கற்றுக்கிட்டது இங்கே இவங்ககிட்டலாம் யூஸ் ஆகுது. என்ன பண்ணுறது, பிளேயர்கிட்ட காட்டி திறமையாக காட்டணும், மாவுக்கிட்ட காட்டி உசுரோட இருந்துக்கிருக்கு. அந்தளவுக்கு நெட்டு மோசமாக இருக்குது. ஜானி பாய் டேய் நான் ஏன் அடித்தேன்லடா. ஐயோ எவ்வளோ லேட்டாக அது டேமேஜ் விழுகுது பாருங்க. நான் அடித்து ரொம்ப நேரம் கழிச்சு தான் அவன் டேமேஜ் வாங்கி நகர்ந்தே விழுகிறேன். கைஸ், 3rd வேவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 3rd வேவில் எருமை மாடு வந்திருக்கான். எல்லாம் தண்ணியில் ஸ்பானாக இருக்காங்க, நல்லது. எருமை மாடுலாம் தண்ணியில் பவுட்டே கொண்டுருவோம். தரைக்கு வந்தேன்னா அவன் வாட்டுக்கு தூக்கி போட்டு டேமேஜ் கொடுத்துக்கிருப்பான். இவனும் கிட்டத்தட்ட நம்ம அயன் குளம் மாதிரி தான். இவனுக்கு ஹெச்பி அதிகமாக, அயன் குளம்க்கு ஹெச்பி அதிகமானு தெரில சரியா. யாருக்காவது தெரிஞ்சால் அதை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. பாருங்க, லெஃப்ட்டில் வந்துட்டேன், சாவுடா சாவு. ஆமாம், நான் வாட்டுக்கு எல்லாரையும் பவுலில் கொண்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ எமரால்டு கிடைக்காது, லூட்டு ஒழுங்காக கிடைக்காது. லூட்டிங் 3ல் அடிக்கணுமே, சுத்தமாக வரதுறேன். ரிப்டைட் ரைடன்ட் இதுக்கெலாம் யூஸ் பண்ண வேண்டியது பார்த்தீங்களா. நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியில் போய் லூட் அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரிப்டைட் ரைடன் தான் செம ஒர்த்து. அடுத்த ரவுண்டு விச்சு ரவுண்டு 3 விச்சஸ் ஸ்பானாக இருக்காங்க பாருங்க.
இவங்க ஹீலிங் மோடில் இருக்கானுங்க. ஹீலிங் மோடில் இருக்கும் போதே நம்ம அடித்து கொண்டுடணும். ஹீலிங் மோடுனா ஒன்றும் இல்லை, வில்லேஜருக்கெலாம் ஹீலிங் போர்ஷனு ரீஜென்ரேஷன் போர்ஷன்லாம் போட்டு விடுவாங்க. அந்த மாதிரி அவங்க பண்ணிருக்கும் போதே ஏறிடுங்க. இல்லைனா நம்ம மேலே பாய்சனு இன்ஸ்டன்ட் டேமேஜ்லாம் தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிடும். வீக்னஸ்ஸு ஸ்லோனஸ் வேறு அடிப்பான்னு நினைக்கிறேன். 4வது தண்ணியிலே ஸ்பான் ஆகிட்டாங்க கைஸ். இதில் எவோக்கரு அப்புறம் 2 எருமாடு வந்திருக்கு. இவங்களை முடிஞ்ச அளவுக்கு தண்ணியிலே அடித்து பவ்வை வச்சு ஸ்பேம் பண்ணி கொண்டுடணும். தரைக்கெலாம் விட்டோம்னா இவங்க வாட்டுக்கு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பானுங்க. பாருங்க, ஒரு எருமாடு செம்ம டேமேஜ் வாங்கிடுச்சு. இப்போ இன்னொரு எருமாடு அதுக்கு பதில் அடி வாங்கிக்கிருக்கு. 2 எருமாடு செத்து போங்க சீக்கிரம். 1 செத்துச்சு, இன்னும் ஒன்று பக்கத்தில் போய் கொண்டுருவோம். அது வேறு ரொம்ப நேரம் ஆகுது பவுல் அடிக்க. ஸ்வாடுனா நான் வாட்டுக்கு ஈஸியாக கொண்டுடலாம், பிரச்சனை இல்லை. நம்மகிட்ட டெப் சைடர் பூட் இருக்குது, சும்மா தண்ணியில் சொயின்னு போயிட்டு வரலாம். ஓக்கர் மொதல் டோட்டம். ஆஹா, மொதல் டோட்டம் கிடச்சிச்சு. ஏய்ஸ் இந்த இருக்கேன் கைஸ், கடைசி ஒருத்தன் நம்ம ஜானி பாய் இங்கே தான் இருக்காப்புல. வேறு அடித்தாலும் அடிச்சுட்டு சீல்டை உடச்சி டேமேஜ் கொடுத்துட்டு போகிறேன். என்னத்த சொல்கிறது, நெட்டை நல்லா புலம்ப விட்டானுங்க ஒரு வீடியோ முழுக்க. இந்த ரவுண்டில் நிறைய பேர் வந்திருக்காங்க கைஸ். ஒரு எவோக்கர் வேறு இருக்கான். அப்படியே நம்ம சைஸாக அவன் பின்னாடி போயிட்டு எவோக்கரை ஃபஸ்ட்டு கொண்டுருவோம். வெக்ஸை ஸ்பான் பண்ணுறதுக்கு முன்னாடி இவனை கொண்டு விட்டுருணும். இல்லைனா வாட்டுக்கு கூலாக நிற்பேன். வெக்ஸை ஸ்பான் பண்ணிட்டு மேட்ச்சை முடிச்சுட்டு போயிடுவேன். தண்ணியில் என்னடா பண்ணுறீங்க 2 பேர் சொல்லுங்க? என்ன குளிர்காயிருங்களாக்கும்? யாரா நீ? டேய் ஜானி, இவ்வளோ போகக்கூடாது. உனக்கு என்னடா வேணும் கொசு மட்டையா? அடிக்கிறது ஒரு காட்டு அரை காட்டுன்னு கூட டேமேஜ் போகாது. அதுக்கு 4 தடவை ரீலோட் பண்ணி அடிச்சிருக்கேன். நம்ம கிராஸ் பவர் ரீலோட் பண்ணால் 4 வருஷம் ஆகுது ஒரு வாரம் ரீலோட் பண்ணுறதுக்கு. இவங்க மட்டும் குவிக் சார்ஜ் போட்ட மாதிரி புழுக்குன்னு ரீலோட் பண்ணிடுவாங்க. நல்லா பண்ணுறீங்க போங்க. வாங்க அப்படியே தூங்கிடுவோம் நைட்டு. அப்புறம் க்ரீப்பர் ஜாம்பிக்கிட்டலாம் வேறு ஃபைட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்ம ரைடுக்கு வந்தால் என்னடா ரைடு டிஃபீட்டா? நான் என்னடா பண்ணேன்? வில்லேஜர் பெட்டில் படுத்தேன், அதனால இருக்குமோ என்ன கருமமோ? யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். வில்லேஜர் பெட்டு இருந்துன்னு நினைக்கிறேன் படுத்தது. டேய் தொப்பி மண்டியா, ஒரே ஒரு பாட்டில் குடுறா, போயிடுறேன். ஒரு நல்ல பாட்டிலாக குடி. ஒரு லெவல் 4 பாட்டில் கொடுத்தேன்னா சூப்பராக இருக்கும். நான் வாட்டுக்கு நிறையா டோட்டம் எடுத்துகிட்டு ஹாப்பியாக வீட்டுக்கு போயிடலாம். லெவல் 2 தான் கொடுத்துருக்கேன். சரி பரவாயில்ல, இதை போயிட்டாவது யூஸ் பண்ணுவோம். இந்த ரைடாவது ரிப்பீட் ஆகாமல் இருந்தால் சரி. ஐஸ் பார்த்தீங்களா ரிப்டைடு பவரை எப்படி சும்மா மாசாக இருக்கா? நம்ம மாட்டுக்கு ரிப்டைடு போட்டு இப்படி சுருன்னு சுற்றிட்டு வரலாம். கஷ்டப்பட்டு எலக்ட்ராவில் ராக்கெட்டை வச்சு பறக்கணும்னு அவசியமே இல்லை. நம்ம மாட்டுக்கு இப்படி கிளைடு பண்ணி வந்துக்கலாம். தண்ணி மட்டும் இருந்தால் போதும் அங்கங்கே. வாங்க ரவுண்ட் 2. 5 minutes later. நான் ராவேஜர். ஆஹா, ராவேஜர் மட்டும் சாவுடா டேய். எருமாடு சாவு. அவ்வளோதான். என்னாச்சு? 5 பேர்லாம் எங்கடா இருக்கீங்க? சத்தம் மட்டும் கேட்குது, ஆளை காணோம். ஒருவேளை அதுவாக இருக்குமோ? இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வர மாதிரி ஏதாவது கேவில் போய் உள்ளே பூந்துக்கிட்டானுங்களோ? அப்படின்னா இவன் மட்டும் எங்கிட்ட மேலே வந்துவேன். ஒருவேளை இடம் பார்த்துல இவன் மட்டும் மேலே வந்துட்டானா? அஜோயோ, இப்போ அவங்கள வேறு தேடணுமா? நான் அவங்க நம்ம ஸ்பூனுக்கு வேலை வச்சிட்டாங்க. எங்கே இந்த ஸ்பூன்? எடுத்தாச்சு. இன்றைக்கி ஸ்பூனை எடுத்து இந்த மொத்த இடத்தையும் பெரிய ஓட்டையை போட்டுற வேண்டியதான். இவங்க எங்கிட்ட கிடச்சிட்டா நல்லாயிருக்கும். இது இவ்வளோ நேரம் நல்லா போய்க்கிருந்துச்சு ரைடு. இப்படி உழைப்பி விட்டானுங்க. என்ன சொல்கிறது, இவங்களை எவன்டா உள்ளே போய் பானாவை சொல்கிறது? சத்தம் மட்டும் கொடுத்துட்றானுங்க அப்பப்போ பேனு. டென்ஷனாக இருக்குது. வாங்க அப்படியே மைண்ட் பண்ண ஆரம்பிப்போம். சோபா கைஸ், வெறுப்பாக இருக்குது கைஸ். அவங்கள தேடி எனக்கு டென்ஷன் தான் ஆகுது. எங்கிட்ட இருக்காங்கன்னே தெரில. நானே நெட்டு கிடைக்கும் போது வந்து விளாண்டுட்ருக்கேன். சரி ரைடு பண்ணி டோட்டம் எடுப்போம், வீடியோவில் காட்டுவோன்னு சொல்லி பண்ணால் உசுரை வாங்குறானுங்க. இவங்க யாரா இந்த பொந்துக்குள்ளே ஸ்பானாக சொல்கிறது? ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? அவ்வளோ இடம் மேலே இருக்குது, கீழே இருக்க பொந்துக்குள்ளே உனக்கு எவன்டா ஸ்பான் பாயிண்ட் வச்சது? பண்ண வரைக்கும் ரைடு போதும். வாங்க நம்ம வில்லேஜர்கிட்ட போயிட்டு அவங்கள லெவலப் பண்ணுவோம். ஐஸ் பேஸுக்கு வந்தவுடனே மழை பெஞ்சிச்சு. அதுவும் சாதா மழை இல்லை, தண்டர் ஸ்ட்ரோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மகிட்ட இருக்க சேனலிங் ட்ரைடண்ட்டுக்கு வேலை வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த இருக்கு பாருங்க, இதை எடுத்துகிட்டு போய் க்ரீப்பரை அப்படியே சார்ஜ் க்ரீப்பராக மாற்றி இன்றைக்கி எவ்வளோ ஹெட் எடுக்க முடியுமோ எல்லா ஹெட்டையும் எடுக்கிறோம். இந்த ட்ரைடண்ட்டை தூக்கி போட்டால் நம்ம ஒரு தோர் ஜூஸாக மாறிடுவோம். நம்ம தான் தண்டர் காடு. எப்படி தூக்கி போட்டால் இடி வரணும்? எங்கே இடியே காணோம்? இந்த வந்துருச்சுல இடி. அருமை, நல்ல நெட்டு. திருப்பி வந்து ஒரு க்ரீப்பரை சார்ஜ் க்ரீப்பராக மாற்றிட்டேங்க ஐஸ்.
நான் வந்துக்கிருக்கு பாருங்கள். ஷீல்டை பிடிச்சி இன்றைக்கி ஒரு ஜாம்பி ஹெட்டு தான் வந்துருச்சு. அவ்வளோதான், ஜாம்பி ஹெட்டு கிடச்சிருச்சு பாருங்கள். ரைட் வாங்க, அடுத்து இன்னொரு ஹெட்டு எடுக்கணும். இங்கிட்டாவது பறந்து போயிட்டு இன்னும் ஒரு கிரீப்பர் கிடச்சா கூட போதும். ஸ்கெலிட்டன் ஹெட் எடுத்துட்டா சும்மா தொங்க விட்டு வச்சிருக்கா யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே பாருங்க, அவர் கிரீப்பர் ஹெட்டு செத்து போயிட்டார். அவர் இந்த மாதிரி ஏதோ ட்ரை பண்ணிருந்தாருன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணிருந்தான்னு தெரில. நான் வீசிலே உட்காரல 2-3 நாளாக. ஐயோ என்னையா தூங்கிட்டேன் ப்ரோ தூங்காத ப்ரோ. நோ 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 ப்ரோ, சேனலிங். ஐயோ தண்டர் ஸ்ட்ரோம் விழுகிறதே பெருசு ப்ரோ. ஏன் அப்படி தூங்கி கெடுத்துட்டேன், வெடிஞ்சிருச்சு. ஒன்றும் பண்ண முடியாது, நல்ல மடிதான். நான் வீசியில் வேறு இல்லை, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நான் எவ்வளோ ஆசையாக வந்தேன், ஒரே ஒரு கிரீப்பர் ரேட்டை கொடுத்து ஏமாற்றிட்டாங்க. வாங்க அதை வச்சாது ஒன்று ஷோ பண்ணுவோம். கைஸ், நானும் ஒரு ஜாம்பியாக மாறிட்டேன். நானும் நூபு மாதிரி ஒரு ஜாம்பி. எப்படி இருக்கு? நல்லா இல்லை, எனக்கே தெரியும். அதான் கழட்டியாச்சு. சும்மா தமிழுக்கு நல்லா இருக்குமான்னு எடுத்து வச்சு பார்த்தேன். அதெல்லாம் நல்லா இல்லை, நான் தமிழுக்கு இதை வைக்க மாட்டேன். கைஸ், இதுதான் நம்மளோட மொதல் கார்ட்டோகிராஃபர். இவனை டெவலப் பண்ணியாச்சு. என்ன தரானா, ஒரு ட்ரையல் சேம்பர் மேப்பு தரேன். மாஸ். இன்னொரு ட்ரையல் சேம்பருக்கு போயிட்டு மேஸ் எடுக்க ட்ரை பண்ணுவோம். கிடச்சிச்சின்னா அது ஒரு பெரிய பிக் அமௌண்ட்டுக்கு சேல்ஸ் பண்ணிடுவோம். எனக்கு மேஸ் தேவையில்லை, ஏன்னா எனக்கு மேஸ் யூஸ் பண்ண தெரியாது. இவனும் ஒரு ட்ரையல் சேம்பர் மேப்பு தரையான். மேலே என்ன மேப்பு? ஓஷன் எக்ஸ்ப்ளோரர் மேப்பா? ஆஹா, ஓஷன் மானிமெண்ட் மேப்பு. ரைட்டு, இன்றைக்கி கண்டென்ட் ஓஷன் மானிமெண்ட்டு தான். ஓஷன் மானிமெண்ட்டுக்கு போகல, அதை அப்படியே போயிட்டு அதை ஒரு வீடியோவாக போட்டுருவோம். நம்மளுக்கு அங்கே கோல்டும் கிடைக்கும். அங்கே போகிறது ஒருத்து தான். கோல்டு, ஸ்பான்ஸு, லேண்டன், சீ லேண்டன் கிடைக்கும். டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க ஒரு மேப்பை வாங்கிட்டு போவோம். எல்லா மேப்பையும் ஒன்று வாங்கி வச்சுக்குவோம். ஏன்னா இதுக்கப்புறம் அவங்க தேவைப்பட மாட்டானுங்க. அவங்ககிட்ட ஒரு தடவை மேப்பு வாங்கிட்டா அவங்க வேஸ்ட்டு தான். அவங்க இருக்கிறதே வேஸ்ட்டு. வாங்க, இது என்ன மேப்பு? ட்ரையல் சேம்பர் மேப்பு. இது கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது. ஓஷன் மானிமெண்ட் பக்கத்தில் தான் கைஸ் இருக்குது. மேப்பு இவ்வளோ கீழே இருக்குன்னா அது ஈஸி தான் என் போகிறது. நான் இந்த குவாடினேட்ஸ்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் போனாலே வந்துடும்னு நினைக்கிறேன். ஓஷன் மானிமெண்ட்டுக்கு நான் வாட்டர் பிரீத்திங் போர்ஷன்லாம் எடுத்துகிட்டு போக போகிறதில்ல. இந்த மேக்மா பிளாக் தான் எடுத்துகிட்டு போக போகிறேன். இது ஒன்று இருந்தாலே போதும். என்னை கேட்டிங்கன்னா எஃபிஷியன்சி 5 பிக்காக்ஸ் இருந்தாலே போதும். இதை நீங்கள் ஈஸியாக மைன் பண்ணிக்கலாம். என்ன தான் நம்மளுக்கு மைனிங் ஃபெக்டிக்கே அவங்க கொடுத்துருந்தாலும் நம்ம மேக்மா பிளாக்கை ஈஸியாக மைன் பண்ண முடியும். வேகமாக உடைக்கிற எல்லா பிளாக்கையுமே நம்மளால் மைனிங் ஃபெட்டிக் இருந்தாலுமே உடைக்க முடியும். மைனிங் ஃபெட்டிங்கிறது நம்மளை மைன் பண்ண விடாமல் ஸ்லோ தான் பண்ணுமே தவிர அதால் தடுக்கலாம் முடியாது. இந்த மாதிரி ஈஸியாக உடையிற எல்லா பிளாக்கையுமே நம்மளால் உடச்சிக்க முடியும். பெட்ராக்கில் நம்ம ப்ரீதிங்க்கு இதுதான் யூஸ் பண்ண முடியும். வேறு எனக்கு தெரிஞ்சு எதுவும் யூஸ் பண்ண முடியாது. ஜாவாலனா டோர் யூஸ் பண்ணலாம். டோர் கூட இல்லைனா வெறும் பக்கெட்டு போதும். வெறும் பக்கெட்டை வச்சு நம்ம வாட்டுக்க ஸ்பேம் பண்ணிட்டே இருந்தோம்னா அவங்க வாட்டுக்கு மூச்சு விட்டுக்கிட்டே இருக்க முடியும். நம்மளுக்கு அப்படியா? ஓஷன் மானிமெண்ட்டில் போய் கோல்டு எடுக்கலான்னு வந்தால் இவங்களே 2 கோல்டு பிளாக் கொடுத்துட்டானுங்க. அருமையான ரூயின் போட்டல். ரூயின் போட்டலாக போகலாம். ஈஸியாக கோல்டு பிளாக் கலெக்ட் பண்ணிடலாம். கைஸ், ஓஷன் மானிமெண்ட் வந்தாச்சு. இந்த மைனிங் பெட்டி கூட கொடுத்துட்டேன் பாருங்கள். நான் ட்ராவல் பண்ணதெல்லாம் காட்ட போகிறதில்ல, ஏன்னா ஏற்கனவே வீடியோ லென்த்தாக போய்ட்டுருக்கு. உட்காந்து நடந்து சும்மா வரதெல்லாம் காட்டிகிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் இப்போதைக்கு ஓஷன் மானிமெண்ட்டை லூட் அடிக்கிற மட்டும் காட்டுறேன். நான் என்ன பண்ண போகிறேன்னா சென்ட்ரு கதவு வழியாக தான் போக போகிறேன். எதுக்குன்னா இந்த இடத்துலேயே ஒரு எல்டர் கார்டியன் இருப்பான் கிரவுண்ட் ஃப்ளோரில். ஃபஸ்ட்டு அவனை கொண்டு போயிடுவான். அவன் தான் ஈஸி. முன்னாடியே இந்த இடத்துல எங்கிட்ட சுற்றிட்டு இருப்பேன். அவனை மட்டும் கண்டுபிடிச்சி அப்படியே அடிச்சிக்க வேண்டியதான். யாரா நீலாம் வேணாம்டா, எனக்கு எல்டர் கார்டியன் தான் வேணும். நீ குட்டி வாண்டு செத்து போங்கிட்டு. உங்கள் டேடி எங்கே இருக்காப்புல? டேடி இந்த இருக்காப்புல. டேடி அவங்க டேடி எவ்வளோ நேரம் இவனை தேடுறதுக்கே 2 நிமிஷம் ஆச்சு கைஸ். போட்டு ஒரே பக்கம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. எங்கிட்ட பார்த்தாலும் ஒரே டிசைன், ஒரே பேட்டர்ன், ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குங்க. பாருங்கள், பபிள்ஸ் தீர்ந்து போச்சு. பபிள்ஸ் தீர்ந்த உடனே இப்படி மேக்மா பிளாக்கை வச்சுட்டு அதில் போய் உட்காந்துடணும். அவ்வளோதான். பபிள்ஸ் எல்லாமே ஃபுல்லாகிடும். மேக்மா பிளாக்கின் மகிமை. லைட்டாக கொஞ்சம் மைன் ஆகும், அவ்வளோதான். இன்ஸ்டன்ட் மைன் ஆகிறது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா மைனிங் ஃபெட்டிக் இருக்கிறனால ஸ்லோவாக தான் மைன் பண்ண முடியும். கைஸ், ஒரு வழியாக நடு ஃப்ளோரில் இருக்கவனை கண்டுபிடிச்சாச்சு. இந்த இருக்காம பாருங்க. இவன் தான் 2வது எல்டர் கார்டியன். இந்த ஒரு மானிமெண்ட்டில் இருக்கவன். ஒரு மானிமெண்ட்டில் 3 கார்டியன் இருப்பான். இவன் தான் நம்ம 2வது கார்டியன். அவ்வளோதான். இவனும் ஒரு ஸ்பாஞ்சை கொடுத்துட்டு போயிட்டான் பாருங்க. எல்லாம் ஸ்பாஞ்சு கொடுக்குறதுக்கு தான் இவங்க இருக்கானுங்க. ஏதாவது நல்ல லூட்டாக இவ்வளோ பெரிய பாஸுக்கு எதுவும் இருக்க மாட்டுது. வார்டனும் இதே மாதிரி தான், பாஸ் ஃபைட்டு. ஆனால் பார்த்தா ஒரு லூட்டும் இருக்காது. ஆமாம் கைஸ், நம்மளால் இதையுமே மைன் பண்ண முடியுது. எனக்கு இது இன்றைக்கி தான் தெரியும். சும்மா மைன் பண்ணுவோம், மெதுவாக மைன் பண்ணாலும் எப்படியா வெளியில் போயிடலான்னு பார்த்தேன். ஆனால் நம்மளால் இந்த பிளாக்கை நார்மலாக ஓரளவுக்கு ஸ்பீட்லேயே மைன் பண்ணி வெளியில் வர முடியுது. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள்.
தேவையில்லாமல் உட்காந்து நிறையா கஷ்டப்பட்டு டோரு டிஎன்டின்லாம் கொண்டு வராமல் வெறும் பிக்காக்ஸை வச்சு நீங்கள் வாட்டுக்கு வெயின் பண்ணி வெளியே வந்துடலாம். இப்போதைக்கு நம்ம அந்த சென்டர் இடத்துக்கு போகணும். சென்டர் இடத்துக்கு வந்தாச்சு. இது கீழே தான் கடைசி எல்டர் கார்டியன் இருப்பான். அவனை மட்டும் அடித்தா எவன்டா அது கிட்டத்தட்ட மைண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தள்ளி விட்டுறானுங்க. எப்படி இப்போ மைண்ட் பண்ணுறது? கையில் பிளாக்ஸ் இருக்குது. பிளாக்ஸை போட்டு கவர் பண்ணிட்டு மைண்ட் பண்ணிடுவோம். வாங்க அப்படியே போவோம் பொறுமையாக. இன்னொரு குட்டி வாண்டி அவனும் வந்து டார்ச்சர் பண்ணாமல் இருந்தால் சரி. இவங்க எல்லாருக்குமே ட்ரான்ஸ் எஃபெக்ட் இருக்குது. நீங்கள் அவங்களை அடித்தாலும் நம்ம எவன்டா அது டேய் போடா கொஞ்ச நேரம் அமைதியாக விட்றேன். இந்த ஒரு பிளாக்கை மட்டும் மைண்ட் பண்ணிக்கிறேன்டா. அதுக்கப்புறம் வாங்கடா, எத்தனை பேர் வேணாலும் வாங்கடா. மைண்ட் பண்ணிடு. இன்னும் கொஞ்சம் தான், அவ்வளோதான். மைண்ட் பண்ணியாச்சு. எங்கடா இருக்கேன் மண்டப்பையிலே சாவு இங்கே பாருங்க. எல்லாருமே ட்ரான்ஸ் எஃபெக்ட்டு எல்டர் கார்டியனுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அடிக்கடிக்கு நம்மளுக்கு டாக் பேக் வாங்கிட்டே தான் இருப்போம். இன்னொரு 3.5 நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணணும் கைஸ். அப்படின்னா தான் மைண்ட் ஃபெட்டிக்கு போகும். அதுக்கப்புறம் தான் கோல்டு பிளாக்கை மைண்ட் பண்ண முடியும். வாங்க கோல்டு பிளாக்கை மைண்ட் பண்ணுவோம். எல்லா கோல்டும் எனக்கா ரைட்டு நல்லா வச்சு விட்டீங்க விளக்கு. வந்த இடத்துல வர விட்றானுங்க. எனக்கு ஏதோ தேஜாவு நடக்கிற மாதிரியே இருக்குது. இப்போ தான் இந்த சைடு வந்து மறுபடியும் அதே சைடு வர விட்றாங்க. 1 2 இந்த 3வது கோல்டு பிளாக், 4வது கோல்டு பிளாக், 5வது 6வது 7வது 8வது எடுத்தாச்சு. கணக்கு லைட்டாக கொஞ்சம் குழப்பாயிடுச்சு. அப்படியே வந்ததுக்கு இந்த சீலண்டே எடுத்துகிட்டு போயிடுவோம். இதுதான் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான பொருள் கோல்டுக்கு எடுத்து. அப்படின்னா தான் நல்லா பளிச்சுன்னு நிறையா இது ஸ்விம்மிங் பூல் அதெல்லாம் கட்டினா யூஸ் ஆகும். கட்டுவோம், ஒரு பேஸ் கட்டி ஒரு நாள் கட்டுவோம். வந்ததுக்கு இந்த ஸ்பாஞ்சு எடுத்துகிட்டு போயிடுவோம். ஸ்பாஞ்சை ஹோ வச்சு எடுங்க கைஸ். இப்போ தான் கண்டுபிடிச்சி அதையும் ஹோ வச்சு எடுக்கும்போது ஸ்பீடாக உடையுது. அவ்வளோதான் கைஸ், வீட்டுக்கு வந்தாச்சு. என்ன வேகத்தில் வந்தீங்கன்னா அதெல்லாம் அப்படித்தான். இதுதான் கைஸ் நம்மளுக்கு ஓஷன் மானுமெண்ட்டில் கிடச்சிருக்க லூட்டு, பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவில் நம்ம வில்லேஜர் கூட மல்லு கட்டியிருப்போம், ரைடு பண்ணியிருப்போம், கடைசியாக ஓஷன் மானுமெண்ட் போயிட்டு லூட் அடிச்சிருப்போம். இந்த சீரீஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை ஆனில் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் வீடியோ போட்டவொடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி அடுத்த வீடியோலையும் காரணம் சொல்ல மாட்டேன். அடுத்த வீடியோவில் கன்ஃபார்ம் விதரை ஃபைட் பண்ணுவேன்.